டேரக்டரில் யார் ரொம்ப பிடிக்கும்? தமிழில் பார்த்தோம்னா எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். ஜானர் ஷிஃப்ட்டை வந்துட்டு இவ்வளோ பிளெண்டாக பண்ண முடியுமாட்டுன்னு ஜிகர்தண்டா பார்த்தப்ப அவ்வளோ, அதாவது அது அவ்வளோ நேரம் அந்த அசால் செய்த கேரக்டர் வந்து அவ்வளோ பயமாக அப்படி இருக்கும். கடைசியில் என்னடானா அது எல்லோரும் கேலி செய்கிற மாதிரி ஆகும். அது வந்து ஒரு சலிப்பே ஆகாது. என்னடா டக்குன்னு இப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னு இருக்காது. அது எல்லோரும் ரசிக்கிற மாதிரி ஆகி கடைசியில் அந்த அது ஒரு அந்த கேரக்டருக்கு ஒரு ரிடம்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து அந்த எல்லோரும் ஜாலியாக சிரிக்கிறத பார்த்துட்டு அது எமோஷ்னல் ஆகிறதுன்றது அந்தளவு அந்த ஒரு கேரக்டர் டெப்த்தை கொண்டு வரதுன்றது ரைட்டிங்காகவும் சரி இதாகவும் சரி அது ஃபிலிம் மேக்கிங்லேயும் அதை கொண்டு வர்றது. அண்ட் அதே மாதிரி வந்து சரி ஓகே டபுள் எக்ஸ்ன்ட்டுன்ற சொல்லிட்டு அப்போ ஜிகர்தண்டா வந்து செம்ம லெவல் செட் பண்ணிட்டாரு. ஐயோ அப்போ டபுள் எக்ஸ்ன்னு எடுக்கிறாரு, அப்போ எப்படி இருக்க போகுது, அந்த இதை மீட்டப் பண்ணுமா அப்படின்னா அதுக்கு மேலே வந்துட்டு லாரன்ஸ் சாரும் எஸ்.ஜே. சூர்யா சாரும் அந்த கேரக்டரை தூக்கிட்டு கொண்டு போய் நிப்பாட்டினதில் அது கிரெடிட்ஸ் வந்து கார்த்திக் சார் அவருக்கு தான் போய் சேரும். அவர் தான் இந்த கேரக்டர் எனக்கு இப்படி இருக்கணும் ரைட்டிங்லேயும் கொண்டு வந்து அதை அவங்ககிட்டருந்து பர்ஃபார்மன்ஸாகவும் வாங்குறதுன்றது, அதுலேயும் அந்த செட்டப் கொடுக்குறது. அது அந்த ஆன்டிக் செட்டப் வந்து அந்த ஆன்டிக்கில் இருந்து ஒரு மதுரை பேஸ் ஆகட்டும், அந்த ஒரு மலைவாழ் மக்கள் அந்த ஒரு லொக்கேஷனாக இருக்கட்டும், டேரக்டராக ஒரு புல் பண்ணி அதை அவுட்புட்டாக டெலிவர் பண்ணதில் வந்துட்டு எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் தான் எனக்கு தமிழில். இங்கிலீஷ் ஹாலிவுட் அந்த இதில் வந்துட்டு ஸ்பீல்பர்க் சார், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் சார் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்.